ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவுல குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் 12 ராசிகளுக்கு. அதுல இது விசேஷமான குரு பயிற்சி. ஏனென்று சொன்னால் உச்சம் பெற்ற குருவா சொல்லப்படுகிறார். மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் வருகின்ற 1/6/2026 அங்கிருந்து கடகராசியில வந்து அமர்கிறார். அவருடைய உச்ச வீடு அது சொல்லப்படுகிறது. அதனால பலன்கள் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் அவர் அதீத சக்தியோடு விளங்க போகிறார். குருவுடைய இருக்கும் இடமும் சரி, பார்வை பலனும் நல்லபடி நடக்க போகுது. மதவாதிகள் ஒன்றிணைவார்கள், போர் பதற்றம் நீங்கும், விபத்துகள் குறையும், இயற்கை பேரழிவுகள்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். எல்லாமே இந்த குரு பயிற்சியில நடக்க போகுது. அதனால ஆரம்பம் கஷ்டமா இருந்தாலும் முடிவு சுபம்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் நடக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இப்ப குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். உங்க ராசியில தான் உட்கார போறாரு. உங்க ராசியில உட்கார்ந்தா உங்க சந்தோஷம் தானே. உங்க வீட்டுக்கு ஒரு நல்லவர் வந்தா, ஒரு வல்லவர் வந்தா, ஒரு குரு வந்தா, ஒரு ஆன்மீகத்துல போற்றத்தக்கக்கூடிய ஒரு வந்தா, ஒரு பெரிய விஐபி வந்தா வரவேற்க மாட்டீங்களா? கண்டிப்பா வரவேற்பீங்க தானே. அதே மாதிரிதான் உங்க ராசிக்கு அந்த ராசியில உச்சம் பெற்று அதிக சக்தியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்து அமர்றாரு. எப்படி இருக்கும்? கண்டிப்பா நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். நினைச்சதை சாட்சி காட்டுவீங்க, சாதனை படைப்பீர்கள். ஒரே வரையில் சொல்லணும்னா கடகராசிக்காரங்க குரு வந்து அமர்ந்தோன்னா சாதனை படைப்பீர்கள், புதிய சகாப்தம் படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சாதனை வேறு, சகாப்தம் வேறு. சாதனைன்றது ஒரு விஷயத்த திறமை, ஒரு துறையில திறமையா இருந்து அதை சாதிச்சு காட்டுவது. சகாப்தம் என்பது பல வருஷமா யாருமே பண்ண முடியாத விஷயத்த செய்யறதா சகாப்தம். அதையும் பண்ணிடுவீங்க. இதுலமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இது மட்டுமா? உங்களுக்கு நினைத்த எண்ணங்கள் உடனே நடக்கும், கேட்ட விஷயங்கள் உடனே கிடைக்கும், நல்லவர்கள் வந்து சேருவார்கள். நல்லா கேட்டுங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு நட்பு உறவுலாம் சுத்தமாவே இருக்காது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. இது உண்மையான விஷயம் தான். நீங்களே சுவைச்சு பார்த்துங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல நட்புகள், நல்ல உறவினர்கள் வந்து சேருவாங்க. அவங்களும் சேருவாங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். அவங்க மூலம் உதவிகள் கிடைக்கும். அப்போ நன்மை சொல்லும்போது இன்னொரு விஷயத்த சொல்லணும் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம். பெண்களுடன் பழகும் போது தன்னிலை கீழ் உள்ள பெண்களிடமும் தவறான தொடர்போ தவறான பழக்கமோ இருக்கக்கூடாது. இதை கண்டிப்பா நீங்க கவனத்தில் கொள்ளணும் கடகராசிக்காரங்க. இல்லைன்னா பேர் கெட்டு போகும், மான மரியாதை போயிடும், உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும். அப்போ நல்லதற்கு கெட்டது. அப்போ கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். எழுதிக்கிட்டு கொடுக்கணும், வாங்கும் போதும் எழுதிட்டு வாங்கணும். அவ்வளவுதான் விஷயம். சாட்சியோட இருக்கணும். சாட்சி இருந்தால் தான் எல்லாத்துலயுமே நல்லது நடக்கும், நல்ல முடிவு கிடைக்கும். சாட்சி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நீ சொல்றது நம்ப முடியாதுப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி உறவு பலப்படும். இதனால வரைக்கும் கடகராசிக்காரங்க முக்காவாசி பேர், நான் சொல்லிதான் ஆவேன், நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, கண்டிப்பா பிரிஞ்சுதான் இருப்பீங்க. வீட்டுக்குள்ளேயே சில பேர் டைவர்ஸ் போயிருப்பாங்க, சில பேர் வீட்டுக்குள்ளே பிரிஞ்சிருப்பாங்க, எதிரும் பதிலுமா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே பேசாம இருப்பாங்க. இதுல மாதிரி தான் நடக்கும். அதெல்லாமே மாறிடும். குரு வந்துட்டாரு, அவர் பார்வை பார்க்கறாரு. கணவன் இருந்தா மனைவிட்டு போய் சாரி சொல்லுவாரு, மனைவி இருந்தா கணவன்கிட்ட சாரி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே தீர்த்துப்பாங்க. மூன்றாம் அவருடைய இடையூறு இருக்காது. அவ்வளவுதான். குடும்பம் அமைஞ்சிடும், நல்லபடியா அமையும். இது மட்டுமா? முக்கியமான இடங்கள் எல்லாம் போயிட்டு வருவீங்க. ஏற்கனவே கஷ்டப்பட்ட இந்த நேரத்துல நான் அந்த வேண்டுதல் பண்றேன், இந்த பிரார்த்தனை பண்றேன், நான் என் பிரச்சனை முடிஞ்ச நேரம் செய்யறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா? அதெல்லாமே இப்ப பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நேரம் தான் இப்ப வந்திருக்கு. நீங்க செஞ்சுக்கலாம், தாராளமா செஞ்சுக்கலாம். அதான் செய்யணும் கூட. குருப்பெயர்ச்சி ஆனோம்னா அதை செஞ்சிருங்க. அப்பதான் நல்லது நடக்கும். ஏன்னா விதையை போட்டாதான் மரம் வளரும், செடி கொடி மரம்லாம் வளரும். விதை போடாம எப்படி வளரும்? அது மாதிரி அந்த வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தங்க தடை என்று எல்லா பலனும் கிடைக்கும், தெய்வ சக்தி கிடைக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சில் தெய்வ சக்தி கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நம்பினாலும் நம்பினாலும் தெய்வத்தை நம்பினாலும்
ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக உபாசனமாக ஒரு அம்மன் வழிபாடு நிகழ்ச்சிக்கணும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு செய்யணும். திங்கட்கிழமையிலே சிவனை வழிபட்டு வர வேண்டும். தியானம் தியானம் செய்யலாம், தவம் செய்யலாம். இந்த மூன்றாம் பாலினர் சொல்றோம் இல்லையா, திருநங்கைகள்னு சொல்றோம். அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணா ரொம்ப 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 விசேஷம். அவங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் காசு பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம். இல்ல ஏதாவது வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டு வேலை வாங்கி கொடுக்கலாம். உனக்கு இருக்க இடம் இல்லையா, சரி எனக்கு தெரிஞ்ச இடத்துல சேர்த்து விடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, பொதுவாகவே பெண்கள், தாழ்ந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வாழை வெட்டின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். சில பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வாழை வெட்டியாவே இருப்பாங்க, அம்மா வீட்டிலே இருப்பாங்க. அது அம்மாவுக்கும் கஷ்டம், அப்பாவுக்கும் கஷ்டம். சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க, அவங்களுக்கும் கஷ்டம். ஆனா அவங்க திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த ஒண்ணே போதும் எனக்கு வேணாம். அப்படிப்பட்டவங்க எப்படி ஏதோ சொற்ப உதவியம் தான் கிடைக்கும். படிச்சிருந்தாங்கன்னா ஏதோ வேலை வெட்டி கிடைக்கும், படிக்கலாம் அது கூட கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். அதே மாதிரிதான் கணவனை இழந்தவர்களுக்கும். கணவனை இழந்தவர்கள் சில பேர் மறுமணம் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த முதல் கணவன் நினைவோடே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம். இப்படிப்பட்டவங்களை பார்த்து உதவி பண்ணணும். மறுமணம் தேவைப்படாதவர்கள் உதவி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே நடக்கும். இறை பரிகாரங்கள் செய்யலாம், தான தர்மம் பண்ணலாம். கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி நீங்க நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.